நான் எழுப்பினால் மைக்கை ஆஃப் பண்ணுகிறார்கள். எதற்காக பயப்படுகிறீர்கள்? ஏனென்றால் நீங்கள் சொன்ன விடயங்கள் இந்த பிச்சைகளை எல்லாத்தையும் கணக்குடன் காட்டுவதற்கு எனக்கு என்னால் இயலும். அது தவிர நாங்கள் எதிர்பார்ப்பது தமிழ் சிங்கள மக்கள் ஒன்றாக வாழ வேண்டும் என்று. ஆனால் அனுர அரசாங்கமோ அல்லது எதிர்க்கட்சியில் இருக்கும் அரசாங்கம் மறுபடியும் அரசாங்கமாக அந்த பக்கம் போயிருந்தாலும் எங்களுடைய பிரச்சனையை உங்களுக்கு முடிக்க விருப்பமில்லை. கிளீன் ஸ்ரீலங்கா, வெல் டன், வெல் டன். 5000 மில்லியன் ஒதுக்கி இருக்கிறீர்கள். அது எங்களுடைய லைப்ரரி, எங்களுடைய தேசிய நூலகம், அது ஒரு ஆசியாவிலே மிகப்பெரிய நூலகம். விபுலானந்தர் தொடக்கம் மகாத்மா காந்தி எழுதிய புத்தகங்கள் இருந்த லைப்ரரியை எரித்த உங்களுடைய இனம் எங்களுக்கு போட்ட பிச்சை 1.2 உங்களுடைய கிளீன் ஸ்ரீலங்காவிலே ஒரு தமிழனும் இல்லை, ஒரு முஸ்லிமும் இல்லை. எங்களுக்கு தந்திருப்பது 1.2 அளவைத்தான் உங்களுடைய கிளீன் ஸ்ரீலங்கா எங்களுக்கு தந்திருக்கிறது. அதாவது மொத்த 5000 மில்லியனிலே எங்களுடைய லைப்ரரிக்காக நீங்கள் ஒதுக்கியது 1.2. அதை விட பரவாயில்லை. இன்னொரு ஜோக் ஒன்றை சொல்லுகிறேன். உங்களுக்கு எங்களுடைய மக்களுடைய வழிகள் தெரியாது. நாங்கள் உண்மையை கதைத்தால் ஜனதா விரோதி. நாங்கள் உண்மையை கதைத்தான். ஆனால் கேம் அடிப்பவர் முழு பேரும் உங்களுக்கு நல்ல பொலிட்டீஷியன்ஸ். நாங்கள் உண்மையை கதைத்தால் அது உங்களுக்கு முதுகு நோவும், அவர்களுக்கும் இதயம் நோவும். அதுதான் உண்மை. இன்று வரை நான் சொல்லுகிறேன், எங்களுடைய இன பிரச்சனையை தீர்க்காமல், என்னுடைய இனந்த அழித்தை திரும்ப கட்டி எழுப்பாமல் நாங்கள் ஒருபோதும், நான் நினைக்கிறேன், நாங்கள் ஒருபோதும் இந்த நாட்டிலே நிலையான சமாதானத்தை கொண்டு வர முடியாது. இதே சுத்தியுடன் இருக்கிறேன். இன்று நேற்று நடந்த voting கூட எனக்கு 85% வாக்குகள் இருக்கிறது வடக்கில் இருந்து. முடிந்தால் உங்கள் எம்பி ஒருவரிடம் முடிந்தால் 85% வாக்குகளை பெற்றுக் கொள்ள சொல்லுங்கள். நேற்று யூடியூபில் போட்டிருந்தார்கள் எனக்கு 87% வாக்குகள் இருக்கிறது. ஏனென்றால் உண்மையை கலைப்பவன் மே பார்லிமெண்ட் ආවේ හොස්පිටල් එකෙන් ඉඳන් මම පාර්ලිමේන්තු ආවනේ කොඩි උසලා පොල්ලක් උසලා පාර්ලිමේන්තු ආවනේ දවස් 91කින් මම ස්වාධීනව ඡන්ද විරුලා මේ පාර්ලිමේන්තු ආවේ. මට මම ඉස්සරහට එන්නවා නම් මම ඉස්සරහට මේකෙන් ඉන්නවා නම් මේ හොරු කරන්න ඔක්කොම ටික එළියට එනවා. හැබැයි මට කතා කරන්න වෙලාවක් දුන්නාට